அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, துன்பம், துயரம், கஷ்டம், சோதனை இதுவெல்லாம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். அது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம் இல்லையா? அது இல்லாத வாழ்க்கை அது ருசிக்காது. வாழ்க்கை என்றால் மேடு பள்ளங்கள் நிறைந்திருக்க வேண்டும். வெற்றியும் வரும், தோல்வியும் வரும், சந்தோஷமும் கிடைக்கும், துக்கமும் கிடைக்கும், நல்ல மகிழ்ச்சியும் ஏற்படும், கவலையும் ஏற்படும். இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அப்படி பிளெயினாக சந்தோஷமாக மட்டும் மகிழ்ச்சியாக மட்டும் இருந்தால் வாழ்க்கையினுடைய அந்த போங்கு நம்மை ரசிக்க வைக்காது. அப்படி மாறி மாறி வரும் பொழுது தான் நம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதற்குரிய, அல்லாஹ்வை நோக்கி கையேந்துவதற்குரிய வாய்ப்புகளை அதிகம் பெறுவதற்கு வழிவகை செய்யும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் நலவை வைத்திருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, மூமினின் விஷயத்தில் எல்லாமும் நலவுதான். அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். அவனுக்கு கவலை, கஷ்டம், சிரமம் ஏற்பட்டாலும் அந்த அல்லாஹ்விடத்திலேயே அதனுடைய நலவின் மீது ஆதரவு வைக்கிறான். ரெண்டுமே நன்மையாய் போயிருது. எது வந்தாலும் அவன்தான் தருகிறான் இல்லையா? அப்போ வாழ்க்கையில் கஷ்டம், சிரமம், சோதனை எல்லாம் வர்றது சகஜம். அப்போ அதை பார்த்து பயப்படுவதோ, அது வந்தால் துவண்டு போவதோ இது மூமினுக்கு நல்ல அழகல்ல. சரி, அப்படி கஷ்டம், சிரமம் வாழ்க்கையில் வந்தால் அப்படி இருந்துறதா? அதுக்கான சொல்யூஷனை தேட வேண்டாமா? அதற்கான தீர்வை தேட வேண்டாமா? நிச்சயமாக தேடணும். அது விலக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும். அது நம்மை விட்டு சீக்கிரமாக வெளியேறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். எத்தனையோ துவாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய பெரிய மூத்த ஆசிரியர் பெருமக்களும் எக்கச்சக்கமான துவாக்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நம்முடைய கஷ்ட நேரத்திலே, சிரம நேரத்திலே, வாழ்க்கையில் விரக்தி வரக்கூடிய சமயங்களிலே நிச்சயமாக ஓதி வந்தால் நம்மை பிடித்திருக்கக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நீங்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. துவா மட்டும் ஓதினால் போதும் என்பதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அதோடு சேர்த்து அதை நீக்குவதற்கான உச்சபட்சமான பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே வைத்து நம்பிக்கையோடு இருப்பது, அதற்கான சின்ன சின்ன முயற்சிகளை செய்வது, நிச்சயமாக அல்லாஹ் அந்த சோதனைகளிலிருந்து சிறந்த தீர்வை, வெளியே வருவதற்குரிய வழியை அல்லாஹ் கொடுப்பான். அப்படியான ஒரு அற்புதமான துவாவை தான் நான் இப்பொழுது சொல்லித்தரப்போகிறேன். இந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்ததும் ஹஸரத் பெருந்தகை மறைந்த மருகும் ஷப்பீர் அலி ஹஸரத் அவர்கள்தான். இதையும் ஹஸரத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய நூலிலே இந்த விஷயம் பதிவாக இருக்கிறது. அழகான ஒரு துவா. தினசரி 2 முறை இதை ஓதி வந்தால் என்ன பெரிய கஷ்டமானாலும், என்ன பெரிய சிரமமானாலும், என்ன பெரிய சோதனைகளானாலும், என்ன பெரிய நெருக்கடிகளானாலும் அல்லாஹ் நிச்சயமாக நீக்கி தருவான். நான் சொல்லித் தருகிறேன். இதனுடைய இமேஜை இந்த காணொலியிலேயே உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்கிறேன். பாருங்கள், அந்த துவாவை நான் படிக்கிறேன். முடிந்தால் காதால் கேளுங்கள். வாய்ப்பிருந்தால் அந்த இமேஜை பார்த்து நீங்கள் படியுங்கள். முடிந்தால் டிஸ்கிரிப்ஷனிலும் அந்த துவாவை நான் பதிகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஃதலில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். தஹஸ்ஸன்து பிதில் இஸ்ஸத்தி வல் ஜபரூத் வஅதஸம்து பிரப்பில் மலகூத் வதவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத். இஸ்ரிஃப் அன்னா ஹாதல் வபா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். வஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் துவா. இது நீண்ட துவாவாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் 2 முறை இதை ஓதிவிடுவீர்களேயானால் நிச்சயமாக இது உங்களுடைய அன்றாட துவாக்களில் ஒன்றாக மாறி போய்விடும். இதிலே பழக்கப்பட்டு விடுவீர்களேயானால் நிச்சயமாக இதை ஒருபொழுதும் விடமாட்டீர்கள். இதை எப்பொழுது ஓத வேண்டும் இந்த துவாவை என்றால், மகரீபிலிருந்து மறுநாள் காலை ஃபஜர் வரை ஒரு தடவை, ஏதாவது ஒரு சமயத்தில், மகரீப் டு ஃபஜர் ஏதாவது ஒரு சமயம், ஃபஜர்லேருந்து மறுபடியும் மகரீப், அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம், எப்போனாலும் சரி, ஒரு தடவை. அப்போது ஒரு நாளைக்கு 2 தடவை ஓதணும். ஃபஜர்லேருந்து மகரீபுக்குள்ளே ஒரு தடவை ஓதிடணும், மகரீப்லேருந்து மறுநாள் காலில் ஃபஜருக்குள்ளே ஒரு தடவை ஓதிடணும். இதை ஓதி வந்தால் என்ன பெரிய சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் இந்த துவாவினுடைய பரக்கத்தை கொண்டு நிச்சயமாக மாற்றி தருவான். இது அனுபவபூர்வமான, இதில் ஓதி இதிலிருந்து கிடைத்த அனுபவத்தை மையப்படுத்தி உங்களுக்கு பதிவு செய்யப்படக்கூடிய துவா இதுவும் ஹஸரத் அவர்களை பற்றி
சிலாகித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய அவர்களின் பல்வேறு விதமான வாழ்க்கையில் பொதிந்து கிடக்கக்கூடிய படிப்பினை மிகுந்த விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வல்ல அல்லாஹ் சிரமங்கள் கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டும். இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனில் இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்கிறேன். அவசியம் அதை பார்த்து ஓதி வாருங்கள். வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.